அடுத்து தேவன் என்ன சொல்றாருன்னா கல்மலை அப்படின்னு சொல்றாரு. போய் நீ சொல்லு கல்மலை வரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எங்கன்னா எகிப்து தேசத்துல மட்டும் கல்மலைனா அக்னியோட சேர்ந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு. எரிகல் இல்ல, அக்னினா இப்ப என்ன சொல்லுவோம், தீ வந்து அப்படியே விழுகுற மாதிரி. மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி அக்னியும் சேர்ந்து விழும். அப்ப வெளியே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, வேலைக்காரங்க, மிருக ஜீவன்கள், அப்புறம் யாராவது வெளியே நின்று வேலை பார்த்துட்டு இருந்தா எய்த்துல உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. பார்வன்ட்ட சொன்னாலே அந்த தேசத்து மக்களுக்கு தெரிஞ்சிரும்ல. அப்ப யார் யாரெல்லாம் ஆமா எல்லாமே தேவன் சொன்ன மாதிரி உங்க தேவன் சொன்ன மாதிரி நடக்குதுன்னு பயந்து வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ அவங்க எல்லாம் மறுநாள் கல்மலைக்கு தப்பிச்சிட்டாங்க. யார் யாரெல்லாம் அசால்ட்டா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, அப்படி ஒரு மலைய நம்ம பார்த்ததே இல்ல அப்படின்னு நினைச்சு அசால்ட்டா வெளியே இது பண்ணிட்டு இருந்தவங்க, வேலைக்காரங்க இறந்துட்டாங்க, மிருக ஜீவன்கள் இறந்துச்சு, பயிர் எல்லாம் என்னது அப்பதான் முளைச்சிருந்த பயிர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. எதெல்லாம் அப்பதான் விதை போட்டு வெளியே முளைக்காம இருந்ததோ அது மட்டும்தான் தப்பிச்சது.